என்னடா இவ்வளோ ஒரு மோசமாக ஒரு புதர் முண்டி இருக்கிற சாலையில் போகிறேன்னு பார்க்குறீங்களா? கூவம் ஆறு தோன்றும் இடத்தை நோக்கி தான் என்னோடய பயணம். அந்த வழியில் தான் போகிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பேரம்பாக்கம் பக்கத்தில் மாரிமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வருது. கேசவபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு ஆற்றுக்கு இடையில் ஒரு சின்ன தடுப்பணை இருக்குங்க. அங்கே தான் பார்த்திங்கன்னா கூவம் ப்ளஸ் இரண்டு ஆறுகளும் தோன்றும் இடம். அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் இப்போ இந்த கூவத்தோட ஆரம்ப பகுதி, தோன்றும் இடம் கூட சொல்லாங்க. இந்த பேரம்பாக்கத்துக்கும் தக்கோலத்துக்கும் இடையில் கேசவபுரம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன். இந்த இடத்துல தான் கூவம் இதுக்கு முன்ன வரைக்கும் கொசஸ்தலையாக வருது. இந்த இடத்துலேருந்து கொசஸ்தலையாகவும் கூவமாகவும் பிரியுது. அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். நமக்கு பின்னாடி தான் அந்த கூவம் பாருங்கள். கூவம் ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் கொசஸ்தலை ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டும் பிரிக்கிற இடம் நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த போர்டு. ஆமாம், கூவம் கொசஸ்தலைன்னு போட்டிருக்கோம் அந்த போர்டில். அந்த பாயிண்ட்டு பிரிகிற பாயிண்டில் தான் நின்று இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக இந்த கூவத்தோட ஒரிஜின் பாயிண்ட்டு ஆரம்பிக்கிற இடம், அந்த இடம் வந்தாச்சுங்க. யாரும் இல்லை, வந்த வழியே ஒரு வழி இருக்குதா இல்லையான்னு கூட தெரில. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பராமரிப்பு. அந்த வழிகள், அந்த வழித்தடம், கூவம் போகிற வழித்தடமே முள் மூடி புதர் மாதிரி காட்சி அளிக்குது. ஒரு வழியாக இவ்வளோ இடர்களை தாண்டி கூவத்தோட அந்த ஒரிஜின் பாயிண்ட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பேரம்பாக்கத்துக்கும் தக்கோலத்துக்கும் இடையில் கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா கேசவபுரம்ன்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கூவம் ஆறு பார்த்திங்களா? இந்த சைடு இதை பாருங்க. இந்த சைடு கூவம் ஆறு. ஓகேவா? இது கொரத்தலையார் ஆறு. கொரத்தலையார். என்னடா இது புதுசாக இருக்குதான்னு பார்க்குறீங்களா? புதுசெலாம் இல்லை, இதுதான் கரெக்டான பேர். இப்போ இந்த பேர் கொசஸ்தலைன்னு மாறிடுச்சு. கொசஸ்தலை ஆறு அந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா? அந்த பக்கம் பிரிஞ்சு இது அப்படியே சென்னையினோட இன்னொரு பகுதி, அந்த மணலி, அந்த மணலி நியூட்டன், மணலி புதுநகர், அந்த பகுதிகள் அந்த வழியாக போயிடுது, கடலில் கலக்குது. நம்மளோட கூவம் இதுக்கு முன்ன வரைக்கும் இந்த இரண்டு ஆறுகளும் ஒன்றா தாங்க வருது. பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் பாருங்க, இதுக்கு முன்ன வரைக்கும் இந்த ஆறு ஒன்றா தான் ட்ராவல் ஆகி வருது. இப்போ நாம் இருக்கிற இந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான். இதுக்கப்புறம் பழைய வேலூர் மாவட்டம், இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம். ஆமாம், இப்போ அந்த இடத்துல தான் இருக்கும். மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயங்க இந்த கூவம். இதனுடைய அந்த ஆரம்ப பகுதி, தோன்றும் இடம்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி இருக்குது கூவத்துக்கு மேலே. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கண் அந்த மதகு ஓப்பன் பண்ணுறது, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆமாம், ஆனால் இந்த பகுதி ஒரு ஆபத்தான பகுதி மாதிரி. இந்த டைமில் யாருமே இல்லைங்க, நடமாட்டமே கிடையாது சுத்தமாக. இதில் வர்றது கொஞ்சம் சிரமம்தான், இந்த இடத்த அணுகிறது. ஆமாம், இது கொசஸ்தலை. இப்போ கொற்றையாறுன்னு அதில் பேர் இருக்குது இல்லைங்களா? அதுதான் பழைய காலத்தில் கூப்பிட்ட பேர். இப்போ கொசஸ்தலை ஆறு நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி. இதில் ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள், சென்னை குடிநீர் கேசவரம் அணை. அணையின் முக்கிய வரவுகால் கொற்றலையார் ஆறு. வரவுகாலின் துவக்கம் காவேரிப்பாக்கம் ஏரி. இது என்னடா புதுசாக காவேரிப்பாக்கம் ஏரியெலாம் இதில் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? பயனடையும் ஏரிகள் பூண்டி, ரெட்டில்ஸ். இந்த போது பார்த்தீங்களா இந்த கொசஸ்தலை. இப்போ சொல்கிற பேர்லேயே சொல்கிறேன், கொற்றலையார் அதெல்லாம் விட்டுருங்க. கொசஸ்தலை இந்த போகிற தண்ணி அப்படியே பூண்டிக்கு போகுதுங்க. ஆச்சுங்களா? பூண்டி, ரெட்டில்ஸு அந்த பக்கம் போகுது. கூவம் நீர். இதில் ஆற்று பாசனம். இதை பாருங்க, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. இந்த இடம் பாருங்கள், ஆற்று பாசனம்
18,000 ஏக்கர்கள் விவசாய நிலம் இந்த இதுவால் பயனடையுதுங்க. ஆற்றில் பிரியும் 2 கால்வாய்கள், பயனடையும் ஏரி செம்பரம்பாக்கம். இந்த கூவத்திலிருந்து போகிற ஒரு பார்ட்டு செம்பரம்பாக்கமும் போகுது, ஒரு பார்ட்டு அந்த ஆவடிக்கு பக்கத்தில் செம்பரம்பாக்கத்துக்கும் பிரிஞ்சு போகுது, ஒரு பார்ட்டு வந்து நேராக வந்து கடலில் கலக்கிறதுக்கும் போகுதுங்க. அற்புதமான ஒரு இடம், ரொம்ப மனநிறைவோடு இருக்குது இந்த இடத்த. வந்தது கடினம்தான், பைக்கில் தான் வந்தேன். பேரம்பாக்கத்துக்கும் தக்கோலத்துக்கும் இடையில் கொஞ்சம் உள்ளே வருது இந்த கேசவபுரம்ன்ற கிராமம். ஆமாம், சூப்பராக இருக்குங்க, கண்கொள்ளா காட்சி. ஒரு இடத்துல 2 பிரியறதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதை பாருங்க, இந்த பக்கம் கூவம், இந்த பக்கம் கொசஸ்தலை, அப்படியே நேராக வந்தால் ஒரே ஆறாக வருது. இதுதான் அந்த பிரிக்கிற புள்ளி. நாம் நின்றுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் தாங்க இது 2த்தையும் பிரிக்கிற புள்ளி. இப்போ தெரியும் உங்களுக்கு, அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் கூவம் ஆறு, இந்த பக்கம் கொசஸ்தலையாறு. அழகாக அருமையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க. கீழே இறங்குறதுக்கு வழி இருக்கா என்னன்னு தெரில, அந்த பக்கம் போய் கிட்ட போய் காமிக்கலாம்னா. ஆனால் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டருங்க இது. இந்த இடத்துல வர்றது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்ரு. ஏன்னா தண்ணி நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்குது, இதில் எந்த கலப்படமும் இல்லை, எந்த விதமான கழிவு நீரோ எதுவும் வந்து இதில் கலக்கலை. இது வந்து ஆக்சுவலாக பாலாறுலேருந்து வர தண்ணி காவேரிப்பாக்கம் ஆறுக்கு வந்து, காவேரிப்பாக்கம் ஏரிக்கு வந்து, காவேரிப்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற தண்ணி தாங்க இது. கொசஸ்தலை ஆறாக வந்து இங்கே வந்து கூவம் கொசஸ்தலையாக பிரியுது. அதனால் இது 2மே பாலாரோடைய கிளை ஆறுகள், பாலாரோட கிளை ஆறுகள் தான் கூவமும் கொசஸ்தலையும். இது ஒரு இந்த விஷயமும் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை சொன்னார், மெசேஜில் ஒரு மெயிலே அனுப்பிச்சிருந்தார் எனக்கு தனிப்பட்ட முறையில். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபோல் பல விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்லுங்கள், நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். நம்மளோட சேனல், என்னோடய சேனலோட முக்கிய நோக்கமே மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது தாங்க. இந்த ஃபாரினுக்கு போகிறது, அங்கே போய் ஒரு இது பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மண், இந்த மக்கள், இந்த தேசம், இந்த நாடு முழுவதுமாக எவ்வளோ விதமான நிலப்பரப்பு, அனைத்து வகையான நிலப்பரப்பும் கொண்ட நாடு நம்ம நாடுங்க. அதில் எவ்வளோ ஆறுகள். இதை மாதிரி ஒரு காணொலியும் காமிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அது நிச்சயமாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம்லாம் இருக்கும். இந்த வீடியோவெல்லாம் நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த கூவத்தோட இந்த தோன்றும் இடம், ஒரிஜின் பாயிண்ட், இந்த இடத்துல இருந்து பேசுகிறத ஒரு பெருமையாக நினைக்கிறேங்க. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கூவம் எப்படி இருந்தது, இன்றைக்கி அதனோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது. இதை மீட்டெடுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. வாங்க அப்படியே கீழே போய் பார்ப்போம் வாங்க. இந்த படியெல்லாம் சரியாக இல்லைங்க. ஆமாம், அது வேறு ரொம்ப பாசையாக இருக்குது. இடையில ஒரு படியை வேறு காணோம். அதனால் அதில் இறங்குறது ரிஸ்க்கு தான். இதுதான் இந்த இடம் உங்களுக்கு காமிக்கணும், அதுக்காகவே நான் வந்தேன். இது நமக்கு முன்னாடி தெரியறது பாலாறிலிருந்து வர நீர் காவேரிப்பாக்கம் ஏரிக்கு வந்து, அதுக்கப்புறம் கொசஸ்தலையாக ட்ராவல் ஆகி இந்த இடத்துல கொசஸ்தலை இடது பக்கம் போயிடுது. இடது பக்கம் போய் பூண்டி, ரெடில்ஸு அப்படி போயிடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் போகிறது நம்மளோட கூவம். இது வந்து ஆவடிக்கு பக்கத்தில் ஒரு பகுதி பிரிஞ்சு செம்பரம்பாக்கம் போகுது. இன்னொரு பகுதி தான் மெயினான பார்ட்டு தான் வந்து நம்ம கோயம்பேடு, அப்படியே உங்களுக்கு வந்து அந்த சிட்டிக்குள்ளவே ட்ராவல் ஆகி நேப்பியர் பாலம் வழியாக கடலில் சென்று கலக்குதுங்க. இந்த கூவத்தில் இருக்கிற அந்த 16 கண் அந்த மதகுகள் கொண்ட ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி, அது மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நாம் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரிக்கிற அந்த ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது அந்த பக்கம் கொசஸ்தலை, இது கூவம். அப்படியே பிரிஞ்சு வருது அழகாக தண்ணி. அந்த தடுப்பணை மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக, ஒரு ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக. இந்த இடம்லாம் பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வாட்டருங்க. ஆனால் இது ட்ராவல் பண்ணி போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். புதர் மண்டி, முட்கள் போகிறதுக்கே, அதுக்கு ஃபோர்ஸாக போகிறதுக்கே வழி இல்லை. தண்ணி அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. பார்ப்போம், இது ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த இடத்துலேருந்து
நாம் விடுபடலாம். இந்த பொறுப்புகளை எல்லாம் அடுத்த தலைமுறைகள் நம்ம 2K கிட்ஸ் அவங்கக்கிட்ட ஒப்படைப்போம். அவங்களால ஒரு மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். நம்ம சூப்பரான ஒரு விஷயம். நம்ம வாழுங்காலத்தில் இப்படி ஒரு நதி நம்ம வளர்ந்த ஒரு நகரத்தில் போகுதுன்றது பெருமையான விஷயம். அதை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒன்று. சரி வாங்க, அப்படியே நாம் இந்த வீடியோவிலேருந்து விடைபெறலாம். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் இந்த இடது பக்கம் ட்ராவல் ஆகி போகுது பார்த்தீங்களா? இது வந்து கொசஸ்தலை, கொற்றலையார் பழைய பேர். இப்போ கொசஸ்தலைன்ற மருவி போச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த பக்கம் நம்ம தலைவன் கூவம், வலது பக்கம் சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல இரண்டாக பிரிந்து போகுது. இதுக்கு நடுப்புற இந்த ஏரிக்கரை மாதிரி ஒரு பகுதி. ஆமாம், ஒரு ரோடு இதுதான் பிரிக்குது. இந்த சைடும் பரவாயில்ல. இந்த சாலையை கொஞ்சம் நல்லா செப்பனிட்டு அமைச்சா கூட இது ஒரு நிறைய பேர் பார்க்குறதுக்கு வருவாங்க. இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க இந்த சாலை. இதை வர்றதுக்கே பயமாக இருந்தது எனக்கு, உள்ளே வர்றதுக்கே. இந்த பேரம்பாக்கம் தக்கோலத்துக்கு இடையில் மாரிமங்கலம்னு ஒரு இடங்க. அந்த மாரிமங்கலம் இடம், அந்த இடம்தான் அந்த மாரிமங்கலம் மெயின் ரோடு. அதுலேருந்து இந்த இப்போ புதுசாக இந்த மேம்பாலம் அமைச்சிருக்காங்க. இது வழியாக தான் உள்ளே வரணும் இந்த கேசவபுரத்துக்கு. இந்த கேசவபுரம் அந்த இடத்துலேருந்து அடுத்து வர முதல் ஊர் இந்த மாரிமங்கலம் தாங்க. இந்த ஊரில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக தூய்மையாக இருக்குது பாருங்கள். தண்ணி கையில் எடுத்து காட்டுற மாதிரி பாருங்க, அவ்வளோ ஒரு சுத்தமான தண்ணிங்க. ஒரு ஸ்மெல்லு கிடையாது. அவ்வளோ விவசாயத்துக்கு பயன்படுற தண்ணி, ஒரு ஸ்மெல்லு கிடையாது, அவ்வளோ இது கிடையாது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. சென்னையில் நம்மெல்லாம் மூக்கை மூடிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறோம். சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கோம் இந்த ஆறை. எவ்வளோ அழகாக, எவ்வளோ ப்யூராக, எவ்வளோ தூய்மையான ஒரு குடிநீர் தண்ணிங்க இது. ஒரு காலத்தில் குடிநீராகவும் பயன்படுத்தியிருக்காங்க, இப்போல்லாம் பயன்படுத்துறதில்ல. இப்போ கிராமத்திலே கேன் வாட்டர் வந்துடுச்சு. விவசாயத்துக்கு இப்போயும் இந்த தண்ணி வந்து பயன்படுதுங்க. நம்ம அங்கேயே பார்த்துருப்போம், அந்த போர்டில் போட்டு தான் பாருங்கள். 18,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த கூவம் ஆற்றால் பயன்படுது இன்றைக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குங்க தண்ணி. கையில் எடுத்தால் தெரியுது பாருங்கள், எவ்வளோ தூய்மையான தண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த கூவம். லாஸ்ட் வீடியோ கூவத்தை சென்னை சிட்டிக்குள்ளே என்ட்ராவர் அந்த இடத்துலேருந்து நான் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இது வந்து கூவம் ஆறு தோன்றும் இடம். அந்த இடத்துலேருந்து இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வருங்க, அதை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் காமிக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.